நல்லா சுட சுட தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ணுமா? வாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். மசாலாவை அரைச்சி செஞ்சு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வெல்கம் டு ராஜாத்தி கிச்சன் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மல்லி வச்சுருக்கேன், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கஸ்தூரி மெத்தி 2, பட்டை, லவங்கம் ஒரு 5 வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம் எல்லாம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை, புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நெய் இப்போ சேர்க்க போகிறதில்ல. தாளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. என்ன சேர்த்துருக்கோன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு, வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலும் சேர்த்து வணக்கும் போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. நல்லா வணக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவரு, நல்ல ஒரு மனம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செமையாக வரும். அதுக்காக தான் நான் ஒரு ஸ்பூன் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதேமாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. பிரியாணிக்கு எந்தளவுக்கு நமக்கு உப்பு போடணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் அது நல்லா குக் ஆகட்டும். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா அரிசிக்கு 2 டம்ளர் எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு லெமன் முழுசாக புழிஞ்சிக்கோங்க. நம்ம இதில் தக்காளி சேர்க்குறதே கிடையாது. தயிரும் லெமனும் தான் புளிப்புக்காக சேர்க்குறோம். அதுக்காக ஒரு லெமன் முழுசாகவே புழிஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 hour அரிசி ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடுங்க. அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும். அப்போ தான் தம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துடுச்சு. இப்போது நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தம் போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம் போடுங்க. நான் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் நான் இந்த 10 ரூபா பாக்கெட் நெய் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா நெய் சேர்த்தாச்சுங்க. நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ இந்த ஃப்ளேவர் நம்ம தம் எடுக்கும்போது சூப்பராக வரும். அதுக்காக தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கன்லாம் வெந்துடுச்சு. நல்லா சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பிரியாணி. இதே மாதிரி மசாலா அரைச்சி செய்யுங்க. இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செஞ்சுருக்கேங்க. இதில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.